ஏன் இருமல் மருந்தை பயன்படுத்தக்கூடாது? இதுதாங்க இன்றைக்கி நம்மளுடைய டாபிக். இன்றைக்கி யாருக்காவது கொஞ்சோண்டு இருமல் வந்துச்சுன்னா போதும், உடனே போய் ஏதோ ஒரு மருந்து கடையில் ஒரு காஃப் சிரப் கொடுங்கன்னு வாங்கி குடித்து அந்த இருமலை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுவும் இதில் மோசமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு டாக்டர்கிட்ட ஆலோசனை பண்ணாமல் நேரடியாக போய் ஒரு காஃப் சிரப் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி கொடுக்கறது என்றைக்குமே நல்லது கிடையாதுங்க. அப்படி இருமல் மருந்து வாங்கி குடித்து இந்த இருமலை கண்ட்ரோல் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. முதல்ல இருமல் ஏன் வருது அப்படிங்கிற மெக்கானிசத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி இருமல் மருந்து வாங்கி குடிக்கணுங்கிற எண்ணத்தையே கைவிட்டுருவீங்க. இருமல் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சுவாச பாதையில், அதாவது மேல் பகுதி அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், இதில் ஏற்படக்கூடிய இரிட்டேஷன்னால தாங்க இருமல் வருது. இல்லை இந்த பகுதியில் கஃபம் இருந்தால் இருமல் வரும். அப்புறம் பல நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த இருமல்ங்கிறது ஒரு சளி பிடிச்சாலோ இல்லை அலர்ஜியோ இது போன்ற விஷயங்களுக்கு அப்புறம் தான் இந்த இருமல் வரும். பல நேரங்களில் இது பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃப் லிமிட்டிங், தானாகவே சரியாகக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இருக்கும் பொழுது உடனே போய் ஒரு இருமல் மருந்து வாங்கி குடிக்கணுங்கிறது கரெக்ட் கிடையாதுங்க. அப்படி ரொம்ப தொந்தரவாக இருக்கா, ஒரு மருத்துவனுடைய ஆலோசனைக்கு அப்புறம் தான் நம்ம இருமல் மருந்து வாங்கி குடிக்கணும். குறிப்பாக குழந்தைகளுக்கு மருத்துவ ஆலோசனை இல்லாமல் இருமல் மருந்து வாங்கி குடிக்கிறது கரெக்ட் கிடையாதுங்க. இப்போது இங்கிலாந்து, அதாவது யூகே, அமெரிக்கா இது போன்ற நாடுகளில் குழந்தைகளை கூட்டிகிட்டு டாக்டர்கிட்ட போய், டாக்டர் என் குழந்தைக்கு இருமல் இருக்குது, நைட் தூங்கும்போது லொக்குன்னு இரும்புது அப்படின்னு சொல்லி நீங்கள் இருமல் மருந்து கேட்டால் கண்டிப்பாக கொடுக்கவே மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அவங்க சொல்லுவாங்க, உலகத்திலேயே பெஸ்ட்டாக ஒரு இருமல் மருந்து இருக்குது, அந்த மருந்தை கொடுங்க, காலையில் ஒரு ஸ்பூன், மத்தியானம் ஒரு ஸ்பூன், ராத்திரி ஒரு ஸ்பூன் கொடுங்க, இருமல் நல்லா சரியாகும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது என்ன இருமல் மருந்துன்னு கேட்குறீங்களா? அது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊர் தேன் தாங்க. தேன் இருமலுக்கு அவ்வளோ அருமையாக உதவியாக இருக்குங்க. தேன் ஒரு பவர்ஃபுல்லான எக்ஸ்பெக்டோரண்ட்னா என்னென்னு கேட்குறீங்களா? கஃபத்தை வெளியேற்றுறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட்டை தான் நம்ம எக்ஸ்பெக்டோரண்ட்னு சொல்லுவோம். இந்த தேன் குடிக்கும் பொழுது அந்த சுவாச பாதையில் கூடிய இரிட்டேஷனை குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் கஃபத்தை வெளியேற்றுறதுக்கு நல்லா உதவியாக இருக்கும். அதோட தேனில் வேறு சில அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேனில் ஆன்டாக்சிடென்ட்ஸ் இருக்குது, பயோஃப்ளாவனாய்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை கூட்டும். கூட அதில் விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்கும். இது எல்லாமே ஒரு சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். அது இல்லாமல் ஏன் குழந்தைகளுக்கு காஃப் சிரப் கொடுக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொதுவாக அந்த காஃப் சிரப் பார்த்திங்கன்னா ஒரு செடேட்டிவ் தன்மை இருக்கும், ரெஸ்பிரேட்டரி சென்டரை சப்ரஸ் பண்ணக்கூடிய தன்மை இருக்கும். அதாவது இந்த சுவாச மண்டலத்தை சப்ரஸ் பண்ணக்கூடிய தன்மை இருக்கும். அதனால் அது நல்லதே கிடையாதுங்க குழந்தைகளுக்கு. அப்போது இயற்கை நமக்கு இருமலுக்கு உதவியாக இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்குது தேனை. நான் எதை சொல்கிறேன்னா, தேனை பற்றி சொல்கிறேன். ஸோ இருமல் இருந்தால் தேன் கொடுங்க, தேன் யூஸ் பண்ணுங்கள், இருமலுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இவ்வளோ நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய தேனை தேவைப்பட்டால் நம்ம கொஞ்சம் சுடுதண்ணில் கலந்து குடிக்கலாம். அது தொண்டைக்கு இதமாக இருக்கும், இருமலுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதோடு சேர்ந்து கொஞ்சம் ஆவி பிடித்தல், மற்ற சில விஷயங்களை கடைபிடிக்கும் பொழுது இருமலும் நல்லா கட்டுப்பாட்டுக்குள்ளே சரியாகும். ஸோ மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை உங்களுக்கோ இருமல் இருந்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிக்க வேண்டியது தேன். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சில விஷயங்களை அடக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாங்க. சாப்பிட்டு ஒரு ஏப்பம் வருதா, தாராளமாக விடுங்க. மற்றவங்க முன்னாடி விடுறதுக்கு சங்கடமாக இருக்கா, வெளியே போய் அந்த பக்கம் போய் விடுங்க. சில பேர்த்துக்கு டர்ரு புருன்னு காற்று கீழே போயிட்டே தான் இருக்கும். இந்த காற்று கீழே பிரிஞ்சாவே ஏதோ வாயு தொல்லை இருக்குது, இந்த வாயு எனக்கு பார்த்தீங்கன்னா முதுகில் போய் பிடிச்சிக்கிச்சு, இங்கே நெஞ்சில் பிடிச்சிக்கிச்சு, இல்லை கையில் பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக கிடையவே கிடையாதுங்க. தைரியமாக தன்னம்பிக்கையோட காற்றை வெளியேற்றுங்க. ஏங்க, பசி எல்லாத்துக்குமே வருது. பெண்ணுக்கு மட்டும்தான் பசி வருதா? ஆணுக்கும் பசி வருது. தண்ணி தாகம் எடுக்குது, அது ஆணுக்கும் போது பெண்ணுக்கும் போது. கரெக்டாக இல்லைங்களா? உறக்கம் வருது, அது ஆணுக்கும் போது பெண்ணுக்கும் போது. அப்படிங்கும் பொழுது நமக்கும் கண் இருக்குது, அவங்களுக்கும் கண் இருக்குது. கண்ணீர் வரல என்னங்க தப்பு இருக்குது? அதாவது ஒரு உணர்ச்சியினுடைய வெளிப்பாடுகள் தான் கண்ணீர். சில நேரங்கள் அழுது முடித்தாலே பார்த்திங்கன்னா அந்த மன அழுத்தம் குறைந்த மாதிரி இருக்கும். ஒரு பொழுதும் கண்ணீர் விடுவது ஒரு பலகீனத்துக்கான ஒரு வெளிப்பாடே கிடையாதுங்க. இந்த கோவிட் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தும்முனாவே 10 பேர் தெரிச்சு ஓடுறாங்க, உண்மைதான். யூரின் அர்ஜென்ட்டாக வரும், அடக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா கால் மேலே கால் வச்சு கட்டவரில் மிதிச்சுக்கிட்டு அப்படியே எந்த வினாடியும் வெளியே வந்துடும் அப்படிங்கிற சூழலில் உட்காந்துட்டு தடுமாறிட்டு இருப்பாங்க. பல பேர்த்துக்கு மலச்சிக்கல் வரக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மலத்தை அடக்கி வைப்பது. 20 செகண்ட் நம்ம கிட்னி ட்ரையாக விட்டோம்னாவே சிறுநீர் கற்கள் உருவாக வாய்ப்பு இருக்குது. ஒரு நாளைக்கு 7.5 மணி நேரம் உறக்கம்ங்கிறது அவசியங்க. இந்த 7.5 மணி நேரம் உறக்கத்தை தவிர்த்தால் 7.5 சனி நமக்கு பிடிச்சுங்கிற விஷயத்தை மறந்துடக்கூடாதுங்க. ஒரு மனிதன்ட்டு இன்னொரு மனிதன்ட்டு உடனடியாக தொற்றிக்கொள்வது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொட்டாவி. நம்ம கொட்டாவி விட்டோம், அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் கொட்டாவி வரும். நமக்கு சிறுநீர் கழிக்கலாம்னு தோணி நம்ம ஓரமாக போய் நின்னோம்னா இன்னொருத்தருக்கு சிறுநீர் வரும். இந்த வாந்தி வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமே பார்த்தீங்கன்னா, அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீரணமாகாத அந்த உணவை உடம்பு வெளியே தள்ள முயற்சிக்கு பண்ணுது.